அனைவருக்கும் வணக்கங்க. இது தாங்க இயற்கை காளான். அப்படியே மழை பெஞ்ச உடனேயே எங்க ஊர் பக்கம் உள்ள நிலங்கள்ல இது வந்து அழகா வெடிச்சிருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் தெரிஞ்சதுனால கொஞ்சம் நல்லாவே வெடிச்சிருந்ததுங்க. அது வந்து கொஞ்சம் காளான் கிடைச்சது. குறிப்பா ஒரு 1/4 கிலோ 300 கிராம் 400 கிராம்ல இருக்கும் இந்த காளான் வந்து. இத வந்து நான் வந்து நல்லா தண்ணீல குழாய் தண்ணீல நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்படி ஒவ்வொரு காளானவா நல்லா மண்ணு போக அலசி வச்சுட்டு அப்படியே எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியேவும் எல்லா காளான்லேயும் மண்ணாக இருக்குதுங்க. அதனால் இதெல்லாம் எடுத்து அலசிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த காளான் எல்லாத்தையுமே நல்லா மண்ணு போக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. உண்மையிலேயும் இந்த இயற்கை காளான் கிடைக்கும்போது எப்பப்போ நம்ம தோட்டங்களில் நமக்கு கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம இதை நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கிலோ பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது என்னுடைய வீட்டுக்காருடைய தம்பி அவர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. இது பார்த்திங்கன்னா எப்படியும் 400 கிராமுக்கு மேலே இருக்குங்க. இது அடுப்பில் வடச்சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. அடுத்து வந்து தக்காளி போடணும். இப்போது தக்காளியும் போட்டாச்சுங்க. பொதுவாகவே காளான் வந்து இந்த மழை காலத்தில் நல்லா வெடிக்குங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த காளான்களை வாங்கி நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. சில பிள்ளைங்க வந்து என்னென்னா இந்த காளானை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம நல்லா டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தா இந்த காளானை விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டு காளான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த மாதிரி மொட்டு காளான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு மாதிரி வளவளன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருந்துச்சுங்க. அதோடு நம்ம வந்து இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிற போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து கிரேவி மாதிரி இல்லை, சும்மா அப்படியேவும் நம்ம குழம்பு மசாலா போட்டு வேறு தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை, அப்படியே தானே வச்சுக்க போகிறேங்க. சாதாரண உப்பு தண்ணி குழம்பு மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் போட்டு அப்படியே தானே அந்த எண்ணெயில் நல்லா சேர்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி அது கூட மசாலா நல்லா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கிடணுங்க. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த காளான்களை அப்படியேவும் போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டோணுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம அதில் தண்ணி ஊற்ற வேண்டியதே கிடையாது. அதிலேயே உள்ள தண்ணீர் வந்து நமக்கு போதுமானது அளவாக இருக்கும். நல்லா வெந்து வரக்கூடிய அளவுக்கு தண்ணி அதிலேயே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. நம்ம இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா, தண்ணி விடவே இல்லை, அது அவ்வளவும் அப்படியே தண்ணியாக மாறி இப்போ கொதிச்சுட்ருக்குங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி கிடச்சிருச்சுங்க. அது கூட இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டுட்டு இது ஒரு கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடணுங்க. இப்போயே பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக வெந்தது, பாதி வெந்தது நல்லாவே தெரியுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா காளான் நல்லாவே வெந்துடுச்சுங்க. அதோட ஒன்று டேஸ்ட்டு பார்த்தேன், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதனால் எப்பயுமே நமக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய நல்ல பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம தவறாது பின்பற்றணுங்க. கண்டிப்பாக இது மாதிரியான சீசனை இப்போ கிடைக்கக்கூடிய காளான் இந்த மாதிரி பொருட்களை வந்து நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட கொடுக்கணுங்க. ஆமாம், அதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது, நிறைய பல நன்மைகள் இருக்குது. இது செயற்கை காளானில் இவ்வளவு கிடையாது. இயற்கை காளான்னு அவ்வளவு நன்மைங்க. அதனால் நம்ம இயற்கை கொடுக்கறத நம்ம எப்பயுமே வேணான்னு சொல்லக்கூடாதுங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா யாருக்கு இயற்கை காளான் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த சீசன்லேயே சாப்பிட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எவ்வளோ காளான் போட்டோம், அது எல்லாம் வெந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கிடுச்சுங்க. ரொம்பவே பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் 2 3 சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னுலாம் கிடையாது. நார்மலாக வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே போடலை. நான் கருவேப்பிலை கூட போடலைங்க. பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அழகான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சரிங்க, நீங்களும் இது மாதிரி
நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போங்க. பொதுவாக இயற்கை காளான் பார்த்திங்கன்னா சரளை மண்ணில் நிறைய வெடிச்சிருக்குங்க. வெயில் படப்பட மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே வெயில் படும்போது அழகாக அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கள்லாம் நல்லா வெடிச்சிருக்குங்க. ஆமாங்க. என்னதான் இயற்கை காளானாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச பெரியவங்ககிட்ட இது நல்ல காளான் தானா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம முறையாக சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது. சரிங்க. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.